சகோதரை பாராட்டுவோம். அடுத்ததாக என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர்
கரங்களை தட்டி பிள்ளையை நாம் பாராட்டுவோம். வேற யாரு பாடுறீங்க? வேற யாரும் இல்லை. சரி, சரி, ஜெபிப்போம். மத்தியில் இருக்கிற அப்பா அவர்கள் ஜெபிப்பார்கள் நம்மை ஆசீர்வதித்து. தோத்திரம் 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 ஆண்டவரே, இந்த கால வேலையிலே இந்த ஆலயத்திலே தொழில் கொள்ள முடியாத வாய்ப்பை எங்களுக்கு கூட்டு கொடுத்ததுக்காக தோற்றம் சாமி. இந்த 2025ஆம் ஆண்டு கடந்து 2026ஆம் ஆண்டை நாங்கள் கண்டு கணித்து நமக்கு தோற்றம் சொல்ல முடியாத வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக தோற்றம் சாமி. அந்தளவுக்கு திருப்பலைகள் முதல் கொண்டு வயதானவர்களுக்கு சுகவேலன் தீவனை கொடுத்து காட்டு வந்ததற்காக தோற்றம் சாமி. 2006ஆம் ஆண்டு கூட சுத்தமானால் எங்களுக்கு சுகவேலன் தீவனை கொடுத்து கட்டி காத்து கொள்ளும் சாமி. இந்த ஆலயத்தை பற்றாக்குறைய மீது அல்லது இதை சீக்கிரத்தில் கட்டி முடிக்கும்படியான தேவையான உதவிகளை மருத்துவர் மூலமாய் கொடுக்கத்தக்கதாக நிற்கிறவற்றையும் சீக்கிரம் கட்டி முடித்து 2077ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தில் ஜனங்களுக்கு குளிக்கும்படியான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளும். எல்லாவற்றும் முழு பாடல் துளைக்கிறேன். பேச போல மகனை முழு பாடல் துளைக்கிறேன். அவர் கொடுக்கும் வாய்ப்பை நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல முத்தாரோ ஆசீர்வாதத்தை மருத்துவ முகத்தில் செய்யும். இதன் மூலமாக அவங்க நடப்பதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை துதித்து பாடி நாம் மயப்படுத்துவோம். அவர் நம்மை நடத்துகிற எல்லா தயவுகள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர் ஜாரட்டை அவர்களை துதி ஆராதனைக்குள்ளாய் நடத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே தேவனை நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு நமக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை பழைய வருடத்திலிருந்து நம்மை வழிநடத்தி இந்த புதிய வருடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமுக்கே மகிமை என்று பாடலை கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செய்விகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செய்விகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தின உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தின உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வேண்டுதல் செய்வோம்.
இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய இந்தியா தேசத்தில் வாழ்கிற 146 கோடி மக்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் வரவும், தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளவும், தேசத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடவும், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு விசேஷமான ஞானத்தையும், ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியங்களையும், சபைகளுக்கு பக்தி விருத்தியும் கர்த்தர் உண்டாக்கும்படியாய் வேண்டுதல் செய்வோம். சகோதரி ஜான்சி ஜாரெட் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, இதுவரையில் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்தீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு சித்தம் செய்திரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி 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 ராஜா. எத்தனையோ ஆபத்துகள் மத்தியும் கஷ்டங்கள் மத்தியிலும் தகப்பனே, ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் வழி நடத்தி எங்களை பாதுகாத்திரே. அதற்காக முதலாவது உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி நன்றி ராஜா. அண்ணா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில இங்க நிறுத்து உம்மை துதிக்க செய்தீரே, உமக்கு அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி 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 கர்த்தாவே. முதலாவது எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை தயவு இரக்கம் ராஜா. ஆண்டவரே, இந்த புது வருடத்துல கூட ஒவ்வொரு குடும்பங்களும் ஆளுகை செய்வதாக கர்த்தாவே. எல்லா கஷ்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாவே. இதோ எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசம் முழுவதும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை நீர் முதலாவது வந்து ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் தேச தலைவர்கள் எல்லாம் நீங்க தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்களுக்கு நன்மைகளை செய்யும் தலைவர்களாக ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ இயேசப்பா, ஆண்டவரே, ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து ராஜா, என் தேவனை அறியாத மக்களிடத்திலே சுவிசேஷம் செல்லணும் இயேசப்பா. இயேசப்பா ஒண்டிதான் உண்மையான கர்த்தர் என்று விசுவாசித்து தகப்பனே, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி உம்மிடத்தில் வர நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் தேவ ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பாவ நாச மோசங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நீர் வெளியேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் மிஷனரிமார்கள் இயேசப்பா, எத்தனையோ ஆபத்தான இடங்களில் இயேசப்பா, ஆண்டவரே, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து ராஜா, அவர்கள் குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. எந்த ஒரு ஆபத்துக்களும் வராதபடிக்கு அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஊழியங்களை நீங்க தாங்கி வழி நடத்துங்க ராஜா. இந்த புது வருடத்தில் தகப்பனே, எங்கள் தேசம் முழுவதும் பரிசுத்தம் ஆகட்டும். எங்கள் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் இருந்து பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நீர் அப்புறப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற இஷாரா பாரி கரமா. என் தெய்வீக பிரசன்னம், எங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்கள் தேசம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் இயேசப்பா. ஆண்டவரே, இதுவரையில எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. எங்கள் தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. மற்றும் ஒரு விசை தகப்பனே, எங்கள் குடும்பங்களே, எங்கள் பிள்ளைகளே, எங்கள் உறவினர்களையும் ஆண்டவரே எல்லாரையும் பொற்பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. இந்த புது வருடத்துல தகப்பனே, ஒரு புது பிறவியாக ஒவ்வொருவரும் வாழட்டும் ராஜா. எல்லாரும் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறட்டும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்தவித சாத்தானின் சேஷ்டைகளை ராஜா எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை அண்டாதபடிக்கு உம்முடைய தெய்வீக கரம், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை இப்பொழுது ஆளுகை செய்வதாக. ஷராபாரி கரமாலா ராபா ஷபாரி கமாரி கரமா. இந்த தெய்வீக பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் வீடுகளை நீ தெளிங்க, எங்கள் வீட்டின் மீது தெளிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் முற்றிலும் உடைய பொற்பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க, ஒரு சமாதானத்தை நீங்க
கட்டளையிடுங்க ராஜா. எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவரே, எல்லா குறைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நிறைவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய கிருபை பெரிதாக விளங்கினதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதித்தபடியால் கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காருவோம். வேதத்திலிருந்து இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை நாம் வாசி கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 9 முடிய. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 9 முடிய மகள் ரேச்சல் அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 முடிய வாசி கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே.